தம்பதியர் ஒருவர் ஒருவரின் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் கபீர்தாசர் வீட்டிற்கு ஒரு பக்தர் வந்தார். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அவர் அமைதியாகவே அமர்ந்திருந்தார். அதை கண்ட கபீர்தாசர், உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்படி இங்கு வந்து அமர்ந்து கொண்டு அமைதியாக இருக்கிறீர்களே என்று கேட்டார். அவர் பதில் சொல்ல தயங்கினார். கபீர்தாசர் அவரை நன்றாக கவனித்துவிட்டு, உங்கள் முக வாட்டத்தை பார்க்கும்போது உங்கள் இல்லற வாழ்க்கை இன்பம் இல்லாதது போல் தோன்றுகிறது, உண்மையா என்று கேட்டார். ஆம், என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. எங்களுக்குள் நிம்மதி இல்லை. நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பதில்லை, அவள் சொன்னாலும் நானும் கேட்பதில்லை என்றார் அந்த பக்தர். சரி, கொஞ்சம் இருங்கள் என்று கபீர்தாசர் வீட்டிற்குள் சென்றார். சிறிது நேரத்திற்கு பின்பு அவருடன் அமைதியாக வந்து அமர்ந்து கொண்டார். அப்போது கபீர்தாசரின் மனைவி 2 டம்ளர்களில் பாலை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். 2 பேரும் ஆளுக்கு ஒரு டம்ளரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். வந்திருந்தவரின் முகம் சுருங்க ஆரம்பித்தது. அவரால் அந்த பாலை குடிக்கவே முடியவில்லை. ஆனால் கபீர்தாசர் முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த அம்மையார் பாலில் சர்க்கரைக்கு பதில் உப்பை போட்டிருந்தார். அந்த அம்மையாரும் பாலில் இனிப்பு போதுமா, இல்லை இனியும் சிறிது போடட்டுமா என்று கேட்டார். அதற்கு கபீர்தாசர் இது போதும் என்று பதில் அளித்தார். வந்தவர் கபீர்தாசரை பார்த்து, என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லையே என்று கேட்டார். அதற்கு கபீர்தாசர், நான் இப்போது என் மனைவிக்கு என்ன பதில் சொன்னேனோ அதுதான் உங்கள் கேள்விக்கும் பதில். எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவர் குற்றத்தை மற்றொருவர் பார்க்காமல் எளிதாக எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 32வது இறை வசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.